ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட தான் நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். நான் ஏன் வந்து சிம்பிள் லைஃப் ஸ்டைல வந்து நான் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் தான் நான் இந்த வீடியோக்குள்ள உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு வந்து நான் நிறைய ரீசன்ஸ் வந்து வச்சிருக்கேன். அது என்னென்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நான் வந்து ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டைல வந்து ஃபாலோ பண்றதுக்கான ரீசன் வந்து ஒரு மீனிங்ஃபுல் லைஃப், ஒரு காமான லைஃபை வந்து கிரியேட் பண்றதுக்கு தான். மத்தபடி ஒரு ட்ரெண்ட் வந்து ஃபாலோ பண்றதுக்காக வந்து நான் வந்து சிம்பிள் லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ணல. நான் வந்து ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டைல வந்து ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் நான் என்னெல்லாம் வந்து பாசிட்டிவ் சேஞ்சஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், நான் இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறது தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கிளட்டரை பார்த்து பார்த்து நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் வந்து வீடு ஃபுல்லா கிளட்டரை பார்த்து பார்த்து அதை வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சு வச்சு நான் ரொம்ப பிசிக்கலா வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். நான் நிறைய ஸ்டப்ஸை வந்து ஹேண்டில் பண்ணும் போது என்னோட வீடு வந்து ஓவர் கிரௌடடா வந்து ஃபீல் ஆச்சு. அட் த சேம் டைம் வந்து எனக்கு நிறைய வந்து திங்ஸ வந்து பிலாங் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். டூ மெனி பிலாங்கிங்ஸ் வந்து நமக்கு கிளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் பண்ணிட்டே இருக்க மாதிரி தான் வந்து இருக்கும் எப்பயுமே. சோ அதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணணும் அப்படிங்கறது தான் பிளானிங். இதனால ஏதோ எனக்கு பீஸ்ஃபுல்லா இல்லாத மாதிரி அப்படியே ஃபீல் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த சிம்பிள் லைஃபை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் என்னோட லைஃப் வந்து ஈஸியரா லைட்டரா அப்படி ஃபீல் ஆச்சு. எனக்கு எல்லாமே ஈஸி டு மேனேஜபிளா இருந்துச்சு. ஐ வாண்டட் டு சேவ் மணி. அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் கிளட்டர் வந்து கம்மியா இருக்கும் போது நம்ம ஆர்கனைசிங்கும் கிளீனிங்கும் அதுக்கு நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்காது மோஸ்ட்லி. ஃபர்ஸ்ட் திங் நான் ரியலைஸ் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மணி சேவ் பண்றதுக்கு நான் வந்து இம்பல்ஸா பை பண்றதை வந்து கம்மி பண்ணிக்கணும், சுத்தமாவே எடுத்துடணும் அப்படின்னு தான் நான் வந்து நினைச்சேன். நமக்கு என்ன நீட் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுல நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா இருந்தேன். எவ்வளவு திங்ஸ வந்து கம்மியா வந்து பை பண்றோமோ அவ்வளோ வந்து நமக்கு மணியும் திங்ஸும் வந்து வேஸ்ட் ஆகாம இருக்கும். உண்மையாவே எனக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து நான் நோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் திங்ஸ் வாங்கணும் அப்படிங்கறதுல வந்து நான் டிசைட் பண்ணிருந்தேன். மணி நிறைய சேவ் பண்றது வந்து எனக்கு வந்து நிறைய பினான்சியல் கான்பிடன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னோட டைம் வந்து எனக்கு ரொம்பவே தேவைப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு வந்து செல்ஃப் கேர், செல்ஃப் டைம் வந்து ரொம்பவே தேவைப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திங்ஸை கிளீன் பண்றதுலயும் வீட்டை வந்து கிளீனா நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுலயும் டைம் வந்து எனக்கு ரொம்ப செலவாயிட்டே இருந்துச்சு. அதனாலதான் வந்து நான் இந்த சிம்பிள் லைஃபை வந்து சூஸ் பண்ணேன். மினிமலிசம், டீக்ளட்டரிங் இதெல்லாம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். லெஸ் ஸ்டஃப் வச்சுக்கும் போது நம்ம கிளீனிங்கும் ஆர்கனைஸும் கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. எனக்கு தேவைப்பட்ட டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபேமிலி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது. எப்பவுமே கிச்சன்லயே வந்து மணிக்கணக்கா நின்றுட்டே இருக்காம வந்து ஃபேமிலி கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கிளீனிங்லயே நம்மளோட லைஃப் வந்து போயிடக்கூடாது, அப்படியே ரொட்டீனா வந்து ஃபாலோ ஆயிட்டே இருந்த மாதிரி இருந்தது. சோ தட் வந்து கிளீனிங் எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் நான் வந்து திங்ஸை வந்து கம்மியா பை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இருக்கிற திங்ஸையும் வந்து டீக்ளட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு எது முக்கியமா படுதோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மத்ததை வந்து நான் டீக்ளட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதனால எனக்கு நிறையவே ஃபேமிலி டைம் கிடைச்சது, ஹாபியும் மெயின்டைன் பண்ண முடிஞ்சது. அண்ட் தென் வந்து எனக்கு சும்மா உட்கார்றது கொஞ்சம் பிடிக்கும். சும்மா கூட கொஞ்ச நேரம் உட்கார கூட எனக்கு டைம் கிடைக்குது. வந்து நான் என்ன அப்ரிஷியேட் பண்ண கத்துக்கிட்டேன். நான் எவ்வளவு திங்ஸ் வச்சிருக்கேன் அப்படிங்கறதுல வந்து நான் என்ன அப்ரிஷியேட் பண்ண வந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். போதும், இவ்வளவு வச்சிருக்கியே, இவ்வளவு வந்து நீ கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கே, இதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே வந்து மோட்டிவேட் பண்ணி தான் நான் வந்து இந்த லைஃப்குள்ள வந்து போயிட்டு இருக்கேன். இந்த சிம்பிள் லைஃப் ஸ்டைல வந்து நான் ஒரு தனி உலகமா தான் நான் வந்து பாக்குறேன். ஏன்னா அதுல வந்து நிறைய வந்து டைம் கிடைக்குது, நிறைய வந்து எனர்ஜி சேவ் ஆகுது, முக்கியமா வந்து பீஸ் கிடைக்குது, ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போதைய ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருது. ட்ரெண்ட்னு சொல்லிட்டு நிறைய வந்து விக்கிறாங்க இப்பெல்லாம் வந்து. அது எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க என்ன திங்ஸ் வந்து வச்சிட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு எது ஈஸி டு மேனேஜபிளா இருக்கும் அந்த மாதிரி திங்ஸ் நீங்க வச்சுக்கிட்டாலே போதும். ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்க சந்தோஷப்படுங்க. அண்ட் இனி நியூவா வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களோட பேர்டனை தான் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கிராட்டிடியூட் அப்படின்றது வந்து என்னோட டெய்லி லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டா மாறிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் வந்து குவான்டிட்டியை பார்க்காம குவாலிட்டியை வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த பொருள் வந்து எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு அப்படிங்கறதுதான் எனக்கு முக்கியம். ஒரு பொருள் நான் வாங்குறேன் அப்படின்னா அந்த பொருள் வந்து குவாலிட்டியா இருக்கா, நல்லா டியூரபிளா வருமா, அண்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா, எனக்கு வந்து ஈஸி டு மேனேஜபிளா இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணி தான் நான் வந்து ஒரு திங்க வாங்குவேன். இந்த ஒரு ஹேபிட் வந்து அன்னெசரி ஸ்பெண்டிங்க வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். குவாலிட்டி இல்லாத ஒரு சில திங்ஸ்ல வந்து நம்ம காசை போடுறதுல வந்து இந்த ஒரு ஹேபிட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சிம்பிள் லிவிங் அப்படின்றது வந்து ஒரு ஹாப்பினஸ் இல்லாம வந்து வாழ்றது அப்படிங்கிறது கிடையாது.
நம்ம என்ன வச்சிருக்கோமோ அதை வந்து மனநிறைவோட ஏத்துக்கிட்டு நம்ம லவ் பண்ற விஷயத்த மட்டும் வந்து ஹேண்டில் பண்றதுதான் வந்து சிம்பிள் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்பவும் வந்து நான் ஷாப்பிங் பண்றேன் அண்ட் எனக்கு பிடிச்ச திங்ஸை நான் வாங்குறேன் அண்ட் வீட்டை வந்து டெக்கரேட் பண்றதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்றேன். இது எல்லாமே குவாலிட்டியா அண்ட் வந்து பணத்தை வேஸ்ட் ஆக்காம பண்ணணும் அப்படிங்கறதுலதான் வந்து நான் வந்து பிலீவ் பண்றேன். இருக்கிற திங்ஸை வச்சு நான் வந்து என்னோட ஹோமை வந்து இப்பவும் டெக்கரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ், ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஹாப்பியரா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒரு பொருள் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா நான் அதை வாங்குறேன். பட் எனக்கு வந்து அது இன்டென்ஷனலா வந்து தேவைப்படுது அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து வாங்குறேன். சிம்பிள் லிவிங் அப்படிங்கிறது வந்து மேக்கிங் தாட்ஃபுல் சாய்ஸஸ் அப்படிதானே தவிர நம்ம வந்து எந்த ஒரு ரூல்ஸையும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் வந்து இந்த டிசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து என்னென்னலாம் வந்து நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே ஃபேமிலி கூட வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றேன். அண்ட் என்னோட வீட்டை வந்து கிளீன் பண்றது எனக்கு ரொம்பவே ஈஸி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நிறைய வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கு, நிறைய வந்து இப்பெல்லாம் காமா இருக்கேன் அண்ட் எனக்கு ரொம்பவே பீஸ்ஃபுல்லா ஃபீல் ஆகுது. அண்ட் என்கிட்ட வந்து என்ன இருக்கோ அதை வச்சு நான் ஹாப்பியா வாழ்றதுக்கு வந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். இப்பவுமே வந்து மணி நான் ஸ்பெண்ட் பண்றேன், பட் இன்டென்ஷனலா ஸ்பெண்ட் பண்றேன். என்ன வேணுமோ அதுக்கு மட்டும் நான் ஸ்பெண்ட் பண்றேன். தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து மணியை ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து என்கிட்டயும் என்னோட வீட்லயும் வந்து நிறைய சேஞ்சஸ் நான் வந்து நோட்டீஸ் பண்ணிருக்கேன். நீங்களும் வந்து இந்த சிம்பிள் லிவிங்க ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு சில டிப்ஸ் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு வந்து ஓகேவா இருக்கா, உங்களுக்கு அது உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு வந்து சூட் ஆகுமா அப்படிங்கறதெல்லாம் நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணி அண்ட் ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த ஃபாலோ பண்ணுங்க. நான் யாரையும் வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு வந்து அது ஈஸியரா ஃபீல் ஆனா அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க இதை ஃபாலோ பண்ணா போதும். எல்லாத்தையுமே வந்து ஸ்லோவா வந்து ப்ராசஸ் பண்ணுங்க அண்ட் வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்டா போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அண்ட் தென் வந்து ஒரே நாள்ல வந்து உங்களோட வீடு வந்து கிளீன் ஆயிடணும், மினிமல் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஷெல்ஃப், ஒரு டிராயர், ஒரு ரூம், அந்த மாதிரி நீங்க ஸ்லோ டவுனா போங்க. எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் வந்து இருக்கு. ஸோ அவங்களோட வந்து நம்மளோட லைஃபை வந்து கம்பேர் பண்ணிக்கவே கூடாது என்னைக்குமே. உங்களோட லைஃப் ஸ்டைல் வேற, என்னோட லைஃப் ஸ்டைல் வேற. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க வந்து பிளான் பண்ணிக்கணும். சோ எல்லாமே சோசியல் மீடியால வரும் போகும், பட் உங்களுக்கு எது முக்கியமோ அதை மட்டும் நீங்க கேட்ச் பண்ணிக்கிட்டு மத்ததை வந்து நீங்க இங்க எடுத்துட்டு போகாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாமே வந்து கன்சிஸ்டன்சியா நம்ம ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு பிக் ரிசல்ட் வந்து இருக்கும். கிளீனிங் வந்து ஈஸியா இருக்கு, என்னோட ஆர்கனைசிங் வந்து ஈஸியா இருக்கு, எல்லாமே என்னோட லைஃப்ல வந்து கொஞ்சம் ஈஸியா மாறி இருக்கு அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். உங்களோட லைஃப்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Sarah.